ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் தலைவருக்கு ஒரு அழகான பெண் இருந்தாள். அவளைப் போல் ஒரு அழகிய பெண்ணை யாரும் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. அந்த பெண் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு சாதாரண வாலிபனை காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். இது தெரிந்ததும் மொத்த கிராமமும் அந்த காதலை எதிர்க்க ஆரம்பித்தது. இதனால் வேறு வழி தெரியாத காதல் ஜோடி ஊரை விட்டு ஓட தீர்மானித்து ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் காணாமலும் போய்விட்டனர். உடனே ஊரே சேர்ந்து காதல் ஜோடியை தேடியது. கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதன் பிறகு அவர்கள் அந்த காதலை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து செய்தித்தாளில் விளம்பரமும் கொடுத்தனர். அதை பார்த்த காதல் ஜோடி உடனே ஊர் திரும்பியது. சந்தோஷப்பட்ட ஊர் மக்கள் அந்த காதல் ஜோடிக்கு பிரம்மாண்டமான முறையில் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க நகரத்திற்கு சென்றிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு லாரி மோதி அந்த வாலிபன் அந்த பெண் எதிரிலேயே உயிர் துறந்தான். உடனே அந்த பெண்ணும் மனநிலை பாதிக்கப்பட்டாள். ரொம்ப நாளுக்கு பிறகு நினைவு திரும்பிய அந்த பெண் குடும்பத்தினருடன் வசித்து வந்தாள். திடீரென்று ஒரு நாள் அப்பெண்ணின் தாய் ஒரு கனவு கண்டாள். அதில் ஒரு தேவதை தோன்றி அவள் மகள் அவளுடைய காதலன் நினைவாக வைத்திருக்கும் உடையில் இருக்கும் இரத்தக்கரையை உடனே துவைக்க வேண்டும் என்றது. இல்லாவிட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை செய்தது. அவள் தாய் கனவை மதிக்கவில்லை. அடுத்த நாள் அதே தேவதை அந்த பெண்ணின் தந்தையிடம் கனவில் எச்சரித்தது. ஆனால் அவரும் அதை கண்டுகொள்ளவில்லை. அடுத்த நாள் அப்பெண்ணின் கனவிலேயே தோன்றி எச்சரித்தது. அவள் உடனே தாயிடம் கனவை பற்றி கூறினாள். அதன் பிறகே அதன் முக்கியத்துவம் உணரப்பட்டது. அவள் தாய் அதை துவைக்க கூறினாள். உடனே அந்த பெண்ணும் அதை துவைத்தாள். இருந்தும் தேவதை மறுபடியும் அடுத்த நாள் கனவில் வந்து கரை சரியாக போகவில்லை என்று எச்சரித்தது. மறுபடியும் அப்பெண் துணியை துவைத்தாள். கரை போகவில்லை. அடுத்த நாள் காலையில் அழைப்பு மணி ஒலிக்கவே அந்த பெண் கதவை திறந்தாள். அப்பொழுது கனவில் வரும் அதே பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் கனவில் வருவதைப் போல் கனிவாக இல்லாமல் வெளிரி போயிருந்தது. உடனே இவள் பயத்தினால் அலறினாள். அந்த தேவதை கோவத்துடன் கூறியது, லூசாடி நீ, சர்ஃப் எக்ஸல் போடு, கரை போயிடும் என்றது. இதை ஒருவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி படிக்க சொன்னான். இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. நானே அவனை தான் தேடிட்டு இருக்கேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.